3 முடிச்ச சீரியல்ல எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடக்க போகுதுங்கிறதையும் நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கம்பெனிக்கு புது மிஷின் வந்திருக்கு. அத நாளைக்கு நல்ல நாள்ல நாம ஆரம்பிச்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி லேபர்ஸ் எல்லாரும் வந்து கேட்குறாங்க. சுந்தரவள்ளி சொல்றாங்க, சரி என் பொண்ணு மாதவி தான் தொடங்கி குடுப்பான்னு சொல்றாங்க. அதுக்கு எல்லாருமே சரிங்க அப்படியே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப சூர்யா இடையில வந்து இல்ல அத நந்தினி தான் தொடங்கி குடுக்கணும். அவ தான் கைராசிக்காரின்னு சொல்றாங்க சூர்யா. இத கேட்ட நந்தினி கூச்சமா, ஐயோ என்னங்க இது எல்லாரும் முன்னாடியும் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, ஏற்கனவே அத்தைக்கு என் மேல கோவமா இருக்காங்க. இதில் வேற இப்படி சொல்லி அவங்க இன்னமும் என் மேலே கோவப்படுத்துறதுக்கு இப்படி பண்ணுறீங்களா? ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க? இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணு மாதவி அவங்களே இந்த வேலையை செய்யட்டுமே, அவங்களுக்கு தானே முதல் உரிமை, அவங்க போய் மிஷினை ஆன் பண்ணட்டோங்கிறாங்க. இல்லை நந்தினி, நீ என் பொண்டாட்டி, உனக்கு தான் இந்த உரிமையை நான் கொடுக்கணும், இதுதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லி சூர்யா நந்தினியை தான் அந்த மிஷினை தொடங்கி வைக்கணும்னு சொல்லிடுறாங்க. தொழிலாளர்களும் சரிங்க ஐயா, நீங்கள் எப்படி சொன்னாலும் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி காலையில் நேரமே நாங்கள் எல்லாரும் வந்துடுறோம்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அருணாச்சலம் சுந்தரவள்ளி கிட்ட சொல்கிறாங்க, ஏன் சுந்தரவள்ளி இப்படி போட்டிக்கு பண்ணிக்கிட்டே இருக்க, அதுதான் சூர்யா சொல்லிட்டேன்ல, நந்தினியே வந்து அதை தொட்டு தொடங்கி கொடுக்கட்டுங்கிறாங்க. ஆமாம்மா, அவள் தான் இந்த வீட்டு மகாராணி ஆயிட்டாலே, என் பொண்ணுங்கள்லாம் அடுத்த பட்சம் தானே, என் பொண்ணுங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை தட்டி பறிச்சுட்டா பாருங்க, எவ்வளோ ஈஸியான காரியம்னு சொல்லி சுந்தரவள்ளி நந்தினியை ஜாடமாடியாக பேசிகிட்டே இருக்காங்க. இதை பாருங்கம்மா, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, என் பொண்டாட்டி என்ன எப்படி செய்யணும் எது செய்யணுங்கிறது எனக்கு தெரியும், அதனால தான் நான் அவளை கூட்டிகிட்டு போகிறேன், அவள் தான் வந்து அந்த மிஷினை தொடங்கி கொடுக்கணும், இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மாதவி நந்தினி மேலே சரியான கோவத்தில் இருக்காங்க. ஏங்க அவன் தான் சொன்னான், இவளுக்கு எங்கெங்கே போச்சு புத்தி, இல்லை அக்காவே தொடங்கி கொடுக்கட்டும், அக்கா தான் இந்த வீட்டு பொண்ணு, நான் என்ன இருந்தாலும் இந்த வீட்டு வேலைக்காரி தானே, நான் அது தொட்டால் சரியாக இருக்காதுன்னு இவ ஓரமாக ஒதுங்கி விலக வேண்டியதானே, அதை விட்டுட்டு எப்போ சூர்யா சொல்லுவான்னு அவளும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து பேசாமல் அமைதியாக அமக்கமாக நின்ன பார்த்தீங்கல்ல, இதை இப்படியே விடக்கூடாது, யாருக்கும் தெரியாமல் இதை ஏதாவது ஒரு முடிவுக்கு கொண்டு வரணுங்கிறாங்க மாதவி. அசோக் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அந்த கம்பெனி யார் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு கேட்கும்போது, அது என்னோட கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அசோக். அப்படியா, இது ரொம்ப சௌரியமாக போச்சே, சரி நாளைக்கு அந்த மிஷினை தொடங்கும்போது கரண்ட் ஷாக் கொடுத்துருங்க, அடிச்சு தூக்குன விஷயம் அவள் ஆளே அவுட் ஆனாலும் சரி, அதுதான் அவளுக்கு நான் கொடுக்குற தண்டனைங்கிறாங்க மாதவி. அச்சோ சாக்கடிச்சா ஏனோ தானால விடாது, ஆளையும் முடிச்சு கொட்டிடும் தெரியுமாங்கிறாங்க அசோக். அதை அப்புறம் பார்த்துக்கலாம், முடிஞ்சா முடியட்டும், அவள் கதை முடிஞ்சா இதை விட நல்லதுதான்னு சொல்லிடுறாங்க மாதவி. இதை கேட்ட அசோக்கும் பேரசப்பட்டவர், சரி அதே மாதிரி நானும் பண்ணிடுறேன் மாதவி, ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமாக அம்மாவுக்கு கூட தெரியக்கூடாது, அவங்களுக்கு தெரிஞ்சால் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வேண்டாம்னு தடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அவங்க கிட்டையெல்லாம் சொல்லாமையே இதை நம்ம செஞ்சுடுவோம்னு சொல்கிறாங்க மாதவி. இது கேட்ட அசோகனும் சரி நான் போய் நைட்டோட நைட்டாக கரண்ட் ஷாக் கொடுத்து வச்சிட்றேங்கிறாங்க. சரிங்க ஒரு மிஷினில் ஷாக் கொடுத்துருங்க, ஒரு மிஷின் அம்மா தொடங்கி வைப்பாங்க, அதனால அதில் எந்த டச்சும் கொடுத்துடாதீங்கிறாங்க. சரி நான் கவனமாக பார்த்து பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அசோக் கம்பெனிக்கு போகிறாங்க. போனதும் புது மிஷினை 2 மிஷின்லேயும் ஒரு மிஷினில் கரண்ட் ஷாக் கொடுத்துட்றாங்க. அடிச்சு தூக்குன விஷயம் ஆல் அவுட் ஆகிற மாதிரி பெரிய சம்பவம் நடக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எல்லாரும் சந்தோஷமாக கிளம்புறாங்க. சுந்தரவள்ளி மட்டும் கொஞ்சம் முடக்கு பேசிக்கிட்டே இருக்காங்க. மகாராணி வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் தானே கிளம்பணும்னு சொல்லுவார் சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி என்ன சுந்தரவள்ளி கிளம்பும் போதே இப்படியே இடக்கு முடக்கா பேசிகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது, எல்லாரும் பெரிய சந்தோஷமாக போய் நம்ம கம்பெனியில் மிஷினை தொடங்கி வைக்க போகிறோம், சந்தோஷமாக கிளம்புனா தானே நல்லா இருக்குங்கிறாங்க அருணாச்சலம். நானும் அதுதாங்க நினைக்கிறேன், இப்போ நாங்களாம் ரெடியாகி வந்தாச்சு, இன்னும் மகாராணி வரல பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நந்தினியை திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நந்தினி ரெடி ஆகிட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு வர்றதுக்கு கூச்சமாக இருக்குது. சூர்யா கிட்ட சொல்கிறாங்க, சார் நீங்கள் மட்டும் போயிட்டு வந்துடுறீங்களா, எனக்கு ஏதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவங்க எல்லாரும் இருக்கும்போது, அதுவும் நீங்கள் எல்லாரும் உருவாக்குன கம்பெனி, நீங்கள் எல்லாத்துக்கும் தான் அதில் அதிக உரிமை இருக்குது, நீங்கள் எல்லாரும் ஆன் பண்ணுறது தான் சரியாக இருக்கும், இதில் நான் வந்து என்ன சார் செய்ய போகிறேன், நான் வேணால் வந்து ஓரமாக நின்றுக்கிட்டோமான்னு கேட்குறாங்க நந்தினி. நந்தினி என்னது கிளம்பும்போது நீ என்ன இப்படி பேச்சை மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் சரியாக இருக்காது, முதல்ல ரெடியாகு கிளம்பு. இன்னொரு விஷயம், அதாவது நான் போட்டுக்கிற ட்ரெஸ் மேட்சாகவே நீயும் போட்டுட்டு வா, அப்போ தான் நம்மளுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ஒற்றுமை எல்லாமே நம்ம கம்பெனி இருக்கிற எல்லாரும் பார்த்து பூரிப்பும் சந்தோஷம் படுவாங்கங்கிறாங்க. இதை கேட்ட நந்தினி, அடடா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசை இருக்காங்கிறாங்க. ஆமாம் நந்தினி, என் பொண்டாட்டியோட கம்பெனிக்கு போகும்போது எனக்கு அந்த சந்தோஷம் இருக்காதா என்னங்கிறாங்க. இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் சூர்யாவும் கிளம்பி வராங்க. சுந்தரவள்ளி பார்த்துட்டு, அப்பாடா இப்போதான் மகாராணிக்கு வெடிஞ்சிருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ கிளம்புற நேரத்தில் எதுக்கு வாக்குவாதம் பண்ண பார்க்குறீங்க, பேசாமல் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சூர்யா அதட்டினதுக்கு அப்புறமா சுந்தரவள்ளி பேசாமல் கிளம்புறாங்க. கம்பெனிக்குள்ளே போனதுமே எல்லாத்துக்கும் முதல் மரியாதை கொடுக்குறாங்க. இதை பார்த்த சுந்தரவள்ளிக்கு சரியான எரிச்சலாக இருக்குது. போய் நம்ம வீட்டு வேலைக்காரி நம்ம கூட சரிக்கு சமமாக வர்றதே எனக்கு பிடிக்கல, இதில் கம்பெனி லேபர்ஸுக்கு வேற இவளுக்கும் சேர்த்து கும்பிடு போட்டுட்டு இருக்காங்க, இவளையும் என்னையும் சரிக்கு சமமாக வச்சிருக்கானே என் மகன் சூர்யா, இவனை சொல்லணும் முதல்ல அப்படின்னு
அப்படின்னு அப்படியே சுந்தரவள்ளி சூர்யாவை மறைச்சிக்கிட்டே வராங்க. சூர்யா நந்தினி 2 பேரும் அவங்க எல்லார்ட்டையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்க மாருவி ஸ்வேகா இவங்க எல்லாரும் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ, ஐயோ எந்த தப்பும் வந்துடக்கூடாது, அத்தைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அத்தை தான் இன்னொரு மிஷினை ஆன் பண்ண போறாங்கன்னு நினச்சிக்கிட்டு வராங்க. அசோக் மிஷினுக்கு பூஜை போட்டதும் நல்ல நேரத்தில் மிஷினை ஆன் பண்ணலான்னு சொல்லி எல்லாரும் மிஷினுக்கு முன்னாடி பூஜை போட்டு சாமியை கும்பிட்டு முடிச்சதும் உடனே அந்த பக்கம் சுந்தரவள்ளி ஒரு மிஷினையும் நந்தினி ஒரு மிஷினையும் ஆன் பண்ண போறாங்க. மிஷினுக்கு பக்கத்தில் போனதும் நந்தினி இந்த மிஷினை ஆன் பண்ணுவா அப்படின்னு சூர்யா கூப்பிட்டதும் நந்தினி அந்த பக்கம் போய் இதோ இந்த பட்டன் அமுத்து அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க சூர்யா. அதே மாதிரி நந்தினி ஒரு பட்டனை அமுத்துறாங்க. அப்போ எந்த ஷாக்கும் அடிக்கல. அப்போ எல்லாம் நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பார்த்து அசோக் மாதவி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து திருன்னு முழிக்கிறாங்க. ஐயோ இந்த 2ல் எந்த மிஷினில் நான் கரண்ட் ஷாக் கொடுத்தேன்னு தெரியல. இப்போ நந்தினி தொட்டதில் எந்த ஷாக்கும் அடிக்கல, அந்த மிஷினில் தான் ஷாக் அடிக்குமோ, இப்போ என்ன செய்யறது, சொன்னால் மாட்டிக்குவோமே, என்ன பண்ணலாம் மாதவின்னு அசோக் மாதவியை பார்க்கவும் மாதவி என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு கையை உதறிக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த பக்கம் சுந்தரவள்ளி நந்தினியை முறைச்சு பார்த்துக்கிட்டே போய் அவங்களே அந்த மிஷினை ஆன் பண்ணிடுறாங்க. ஆன் பண்ண வேகத்தில் பட்டாருன்னு தூக்கி அடிக்குது. எல்லாரும் பதறி போயிடுறாங்க. தூக்கி அடித்த வேசியில் அவங்க ஏதோ நல்ல வேலை பக்கத்துலேயே விழுந்துடுறாங்க. கட்டானதுனால தப்பிச்சிடுறாங்க சுந்தரவள்ளி. இதுக்கப்புறம் எல்லாருமா பதறி போய் சுந்தரவள்ளியை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வர்றாங்க. சுந்தரவள்ளியை டாக்டர் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிடுவாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, பயந்துருக்காங்க அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிடுறாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் சுந்தரவள்ளிக்கு இப்படி போச்சு அப்படின்னு சொல்லி பதறி போய் நிற்கும்போது அப்போ கொஞ்சமாக கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. சுந்தரவள்ளி பார்த்ததுமே சூர்யா மேலே கோப்படுறாங்க. வாடா வா, என்ன ஆளை முடிக்கணுன்னே முடிவு பண்ணிட்டியாங்கிறாங்க. அம்மா என்னம்மா என்னாச்சு, என்னப்பா இப்படி சொல்லியிருக்கீங்க, ஏதோ நல்ல வேலை ஷாக் அடிச்சதோடு விட்டுது, ஆனால் இதுவே இன்னும் நல்ல ஆழமாக டச் பண்ணியிருந்தீங்கன்னா ஆளையே முடிச்சு கொட்டியிருக்குங்கிறாங்க. ஆமாண்டா, கொலை பண்ணுறதுக்கு தானே நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கேங்கிறாங்க சுந்தரவள்ளி. இதை கேட்டதும் சூர்யா கோவப்படுறாங்க. அம்மா என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, என்னம்மா நான் அப்படியெல்லாம் நினைப்பேனா, உங்களை போய் அது கொலை பண்ணுற அளவுக்கு நான் போயிருப்பேனா, ஏமா இப்படி கற்பனை பண்ணி பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சூர்யா கேட்கவும், ஆமாண்டா உன்னை பற்றி எனக்கு தெரியாது, உன் பொண்டாட்டி நல்லா இருந்தால் போதும்னு தானே இப்போதைக்கு நீ நினைக்கிற, பெத்தவளை பற்றி நீ கவலைப்படுறியா, எப்படியோ போகட்டும்னு தான் நினச்சாங்கிறாங்க. அம்மா ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் வாய்க்கு வந்தபடி பேசிகிட்டு இருக்கீங்க, ஏம்மா அப்படின்னு நினைப்பேன், நான் 2 மிஷின் இருந்துச்சு, சரி நீங்கள் தான் ஒன்றா நானே ஆன் பண்ணுறேன்னு சொல்லி ஆன் பண்ணீங்க, இன்னொன்று நந்தினி ஆன் பண்ணா, 2 மிஷின்லேயும் ஆளுக்கு ஒன்று நீங்கள் தொடர்ந்து தான் நீங்கள் தானம்மா முடிவெடுத்தீங்க, இதில் ஏமா இப்படியெல்லாம் என்னை பார்த்து தப்பாக பேசுகிறீங்கன்னு சூர்யா கேட்குறாங்க. இந்த பக்கம் அருணாச்சலம் கேட்குறாங்க, என்ன சுந்தரவள்ளி உனக்கு கன்சா கிடைச்சதுல புத்தி கிட்டி கேட்டு போச்சா, எதுக்காக சூர்யாவை பார்த்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, 2 மிஷின்லையும் எதை வேணாலும் ஆன் பண்ணுங்கன்னு தானே சூர்யா சொன்னான், ஆனால் 2 பேரும் ஆளுக்கு ஒன்று ஆன் பண்ணணும்னு சொன்னானே தவிர நீ அதை செய் நீ இதை செய்யன்னு சொல்லலையேங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு தெரியும், இவன் தான் ஏதோ ஷாக் கொடுத்துருக்கான், ஒரு மிஷினில் நல்லபடியாக ஆன் பண்ணுற மாதிரியும் அந்த மிஷின் ஆன் ஆனதும் இதில் ஷாக் அடிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்கான், எனக்கு நல்லா தெரியுங்கிறாங்க சுந்தரவள்ளி. இதை கேட்ட சூர்யா அம்மாவுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய ஆபத்துலையும் இப்படியெல்லாம் பேசி என் மேலே பழி போடுவாங்கன்னு நான் நினச்சி பார்க்கல டாடிங்கிறாங்க. சரி விடு சூர்யா, அம்மா தான் எப்பவும் இப்படி தான் பேசுவான்னு தெரியுமல்ல, தெரிஞ்சும் ஏன் வாய் பேச்சு கொடுக்கணும், பேசாமல் அமைதியாக இருங்கிறாங்க அருணாச்சலம். ஆமாம் கடைசியில் நான் தானே முட்டாளு, அதனால தான் இப்படி அடிபட்டு கிடக்கிறேன், நீங்கள் எல்லாரும் தான் கெட்டிக்காரங்களாச்சே, என்கிட்டயே யாரும் பேச வேண்டாம், பேசினா இப்படி தான் நடக்கும்னு தெரிஞ்சுதானே நீங்கள் எல்லாரும் விலகி நிற்கிறீங்க ஒதுங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சுந்தரவள்ளி ஏதோ பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி முதல்ல இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்கணுங்கிறாங்க சூர்யா. இதை கேட்டதும் அசோக்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. அச்சோ ஒருவேளை நான் தான் கண்டுபிடிச்சா நிச்சயமாக என்னை விரட்டி விளாசி தள்ளிடுவானே, என்ன பண்ணுறது மாறுவேங்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, இவனுக்கு எப்படிங்க தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லையே அங்கே சிசிடிவி கேமரா ஆன் பண்ணான்னு தெரியலையேங்கிறாங்க. அச்சோ என்னங்க இப்படி வசமாக மாட்டிக்கிட்டீங்களேங்கிறாங்க. நம்ம அது வர சூர்யா அடுத்த வேலையாக இதுக்கு யார் காரணம்னு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சுந்தரவள்ளி பேசின கோவத்தில் சூர்யா நேர் கம்பெனிக்கு போகிறாங்க. கம்பெனிக்குள்ளே போயினதும் சிசிடிவி கேமராவை ஆன் பண்ண சொல்கிறாங்க. நேற்று மிஷினை வந்து இறங்குனதுலேருந்து மிஷின் ஆன் பண்ணி பார்க்குற வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறத நல்லா தரவாக செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா அசோக் தான் அங்கே கம்பெனி அன்னைக்கு உள்ளே போகிறாங்க. மெயின் சுவிட்சுக்கிட்ட போய் அவங்க ஏதோ வேலைத்தனம் பண்ணினது எல்லாம் அந்த சிசிடிவி கேமரா மூலமாக பதிவாயிருது. இது எல்லாம் பார்த்த சூர்யா சரியான கோவத்தில் நேராக ஹாஸ்பிட்டலுக்கே வர்றாங்க. வந்த வேகத்தில் பெல்ட்டை கழட்டுறாரு. கழட்டின வேகத்தில் அசோக் அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் வரைஞ்சு விட்டுறாங்க. வாய் தவறி உளறிடுறாங்க. இதுக்கு காரணம் மாதவி தான், மாதவி சொல்லித்தான் நான் இதை செஞ்சேன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் சூர்யா இன்னமும் கோவத்தில் மாதவியை பார்க்குறாங்க. மாதவி கிடுக்கிடுன்னு நடுங்கிக்கிட்டு பின்னாடியே போகிறாங்க. என்ன நீ தான் காரணமா, என் பொண்டாட்டி நந்தினியை இந்த மிஷின் ஆன் பண்ண சொன்னதும் உனக்கு அவ்வளவு கோவமா, என் பொண்டாட்டியோட கதையை முடிக்கிறதுக்கு தான் நீ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணினியா, இதனால் யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் நஷ்டம் நம்ம வீட்டுக்கு தானே, இப்படி ஒரு கெட்ட பற்றி உனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி சூர்யா மாதவியும் விட்டு வைக்கல. பெல்ட்டால் அடி நடிச்சு வெளுத்து வாங்கிடுறாங்க. உடம்பெல்லாம் அப்படியே வரவடம் போட்டிருக்கு. என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.